So starting address A, enter, line assembler வரும். line assemblerலேருந்து starting address 1000. 1000 இருந்தால் program start ஆக போகுது. So address is 1000. enter கொடுத்துட்டு நம்மளுடைய program command எழுதணும், program code எழுதணும். move cx, 000. enter. இங்கே opcode generate ஆகும். next address is 1004. 1004ல next program code move ax, input data எந்த addressல நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த input address என்ட்ரி பண்ணும். 1300. 1008ல move bx, 1302. இதில் ரெண்டு டேட்டா இன்புட் டேட்டா கொடுக்க போகிறோம் அடிஷனில். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் டேட்டா 1300லையும் நெக்ஸ்ட்டு இன்புட் டேட்டா 1302லையும் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்டர். 1000Cயில் ரெண்டு டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் add ax, bx. next one jump no carry, loop 1011. incx, move output data எந்த அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த அவுட்புட் அட்ரஸ் 1300, cx. next one move 1502, ax. next one alt. ஸோ ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆனவுடனே நம்ம இன்புட் டேட்டா கொடுக்கணும். ஸோ இன்ட்ரப்ட். நெக்ஸ்ட் ஒன் இன்புட் டேட்டா வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்காக எஸ்பி, சப்ஸ்டியூட் பைட். ஓகே, சப்ஸ்டியூட் பைட் ஸ்பேஸ் விட்டு இன்புட் அட்ரஸ் எந்த அட்ரஸ் கொடுத்தோம் 1300. ஸோ என்ன இன்புட் டேட்டா 001. ஸோ ஃபஸ்ட்டு பிட் வந்து 00 இதில் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் 1301ல் 01. நெக்ஸ்ட் 1302ல் அகைன் 00. நெக்ஸ்ட் பீட் 02. ஸோ 0102 ஆட் பண்ண போகிறோம். நம்மளுடைய அவுட்புட் ரிசல்ட் 0003ன்னு 1500லையும் 1502லையும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இன்புட் டேட்டா கொடுத்தாச்சு. அகைன் ரீசெட் ஆர் இன்டரப்ட். நெக்ஸ்ட் ஒன் கோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் அட்ரஸ் இஸ் 1000. enter. Executing. Program is executing. Now we can see output interrupt. Again SB substitute address space. What is the output address 1500. 00